திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நீதிமன்ற உத்தரவை மீறி கோவில் திருவிழாவின் போது ஆபாச நடனம் இடம்பெற்றதால் பொதுமக்கள் முகம் சுளித்தனர். திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் ஏற்பாட்டின் பேரில் ஆபாச நடனம் இடம்பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. கோவில் திருவிழா என்றாலே ஜொல்லு பேர்வழிகளான திமுக புள்ளிகளுக்கு எப்போதுமே உற்சாகம்தான். ஆடல் பாடல் இல்லாமல் திருவிழாவும் கிடையாது. திமுக புள்ளிகள் முன் வரிசையில் உட்காராமல் கலை நிகழ்ச்சிகளும் கிடையாது என்பது ஊரறிந்த ரகசியம்தான். அந்த வகையில் நிலக்கோட்டையில் நடைபெற்ற கோவில் திருவிழா பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வாரம் மிகுந்த விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டிற்கான திருவிழா திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிலக்கோட்டை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் SP முருகேசன் ஏற்பாட்டில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காண நிலக்கோட்டை மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள், பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உயர் நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ஆபாசமாகவும் அரைகுறை ஆடையுடனும் அதிக கவர்ச்சியுடனும் பெண்களும் ஆண்களும் நடனமாடிய காட்சிகள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அருவருக்கத்தக்க வகையில் நடனமாடிய பெண்களால் பெண் பக்தர்களும் மாணவிகளும் முகம் சுளித்தவாறு அங்கிருந்து SP முருகேசனை சபித்துக் கொண்டே வீட்டிற்கு சென்றனர். நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அனைத்து பாடல்களுக்குமே பெண் கலைஞர்களும் ஆண் கலைஞர்களும் மிக கேவலமாக கவர்ச்சியாக நடனமாடியதை கண்டித்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய போலீசாரே நிகழ்ச்சியை கண்டு ரசித்ததாக குமுறுகின்றனர். சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த SP முருகேசனை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.